ஜுவல்லரி விலாக்ஸ் பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் அழகழகான முகப்பு கலெக்ஷன்ஸ் தான் காட்ட போகிறேன். அதுவும் ஸ்டோன்ஸ் கலெக்ஷன் ட்ரெண்டியாகவும் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன்லையும் காட்ட போகிறேன். மோஸ்ட்லி கம்மியான கிராம்லேருந்து அதிகமான கிராம்ஸ் காட்டுறேன். இப்போ நம்ம வந்திருக்கிறது சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரி. காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் கீழே இருக்குது. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். வாங்க இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அழகான லக்ஷ்மி தான். பக்கத்தில் 2 யானை, கீழே தாமரைப்பூ இருக்கிற மாதிரி சுற்றி ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த லக்ஷ்மி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த மாடலில் ரொம்ப பிடிச்சதே இந்த டாலரை சுற்றி அந்த ஒயிட் ஸ்டோன் பேரப் பண்ணி கொடுத்தது. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5.3 கிராம்ஸ் வெயிட்டில் வருது. ஸ்டோன்ஸ் எல்லாம் போக கரெக்டாக உங்களுக்கு 4.4 கிராம்ஸ் தான். அரை பவுண்ட்லேயே அழகாக பார்வையாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நீங்கள் முகப்பு கலெக்ஷன்ஸ் வாங்கி நீங்கள் உங்களோட செயினில் அட்டாச் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி முறுக்கு செயின் இல்லைனா கரூர் கொடி எல்லாத்துக்குமே ரொம்ப ஆப்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ட்ரெடிஷ்னல் பேட்டர்னில் நடுவில் அழகாக லக்ஷ்மி உட்காந்துருக்காங்க. தாமரை இதழில் லக்ஷ்மி உட்கார மாதிரி கொடுத்துருக்காங்க. பிங்க் அண்ட் ஒயிட் ஸ்டோனில் பின்னாடி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் கவர் பண்ணி அழகாக கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டோன்ஸ் எதுவுமே ஒழுகாது, எண்ணெயும் உங்களுக்கு இறங்காது. இதோடைய கிராம் 7 கிராம்ஸ் வருது. ஸ்டோன்ஸ் எல்லாம் போக 6.6 கிராம்ஸ் உங்களுக்கு நெட் வெயிட் வரும். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஒர்க் எல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் பில் பே பண்ணும்போது அதை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நெட் வெயிட்னு கீழே கொடுத்துருப்பாங்க. அடுத்து நம்ம அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் சிங்கிளாக கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸு பின்னாடி கவர் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன சீக்கிரம் இறங்காது. டெய்லி வேருக்கு தாராளமாக போட்டுக்கலாம். ஸோ இதோட நெட் வெயிட் 9.1 கிராம் வருது. ஒரு பவுனுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ரா வருது. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாகவும் இருக்குது, கொஞ்சம் எலகண்ட்டாகவும் இருக்குது. ஸோ சிங்கிளாக நம்ம செயின் சின்னதாக கரூர் கொடியோ இல்லைனா சுந்தரி பேட்டர்ன் போட்டிருப்போம் இல்லையா, அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த கலெக்ஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு டைமண்ட் கட் லுக்கில் கொடுத்துருந்தாங்க. இந்த பேட்டர்ன் மோஸ்ட்லி டைமண்ட் கலெக்ஷன்ஸில் தான் வரும். அவ்வளோ அழகழகாக அந்த கட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த ஸ்டோன்ஸில். இந்த முகப்பு நீங்கள் ரெட்டை வடமாக இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாலிக்குடி சரடுலேயே ரெட்டை தாலிக்குடி வருது இல்லையா, அந்த மாதிரி இருந்தால் கூட இது நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். அவ்வளோ அழகாக எலகண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாம் போக 8.5 கிராம்ஸ் வருது. 1 பவுண்ட் வருதுங்க கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா. மோஸ்ட்லி டெய்லி வேர் பண்ணாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபேஷனபுளாகவும் ட்ரெஸ்ஸஸ் பண்ணிங்கன்னா அது ரொம்ப ஆப்டாக இருக்கும். அடுத்த அழகான ட்ரெடிஷ்னலில் பீகாக் மாடல் தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே க்யூட்டாக க்ரீன், ஒயிட் அண்ட் ரெட் கலர் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. பின்னாடி ஃபுல்லாக ஸ்டோன்ஸை கவர் அப் பண்ணியிருக்காங்க. இதோடைய கிராம் நெட் வெயிட் 9 கிராம்ஸ் வருது. 1 பவுண்ட் 1 கிராம் வருது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஸோ முறுக்கு செயினுக்கெல்லாம் பழைய காலத்தில் இந்த மாதிரி பெரிய பெரிய கல் வச்சு தான் போடுவாங்க. அவ்வளோ எடுப்பாக அழகாக இருக்கும். இப்போ இருக்கிறவங்க தான் ஸ்டோன்ஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேங்கிறோம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிக் ஸ்டோன்ஸில் பின்னாடி கவர் அப் பண்ணியிருக்குன்னா நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். ஏன்னா இதில் உங்களுக்கு டெய்லி யூஸ் பண்ணும்போது ஃபேடோ, ஆயில் இறங்குறதோ இல்லைன்னா கல் விழுகிறதோ இந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வரவே வராது. ஸோ நான் தொணை செயினுக்கு இந்த மாதிரி ஒரு முகப்பு வச்சு பேர் பண்ணணுங்கிறது என்னோட ரொம்ப நாள் ட்ரீமு. கண்டிப்பாக நான் அந்த மாதிரி பேரப் பண்ணும்போது அதையும் உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ரொம்பவே எலகண்ட்டான 3 டிஃப்ரெண்ட்ஸ் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 4 கிராம்ஸ் தான் வருது. மோஸ்ட்லி டார்க் ரெட் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இதில் ஒரு டார்க் பிங்க் ஷேட், ரெட் ஷேட் மாதிரி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது அழகாக ஹேண்டிக் ஒர்க்கில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ட்ரெடிஷ்னலாக மட்டும் கிடையாது, யூனிக்காக போடணும், டிசைன் நம்ம ரொம்ப ட்ரெண்டியாக ஃபேஷனபுளாக எல்லா வியருக்கும் சூட்டபுளாக இந்த மாதிரி ஃபியூஷனபுளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இது ஸ்டோன்ஸ் அப்படியே ஒரு டைமண்ட் லுக் கொடுத்துச்சு. இது கரெக்டாக உங்களுக்கு 5.1 கிராம் வெயிட்டில் வருது. பின்னாடி ஃபுல்லாக கவர் அப் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக நீட்டாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதை சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக பீகாக் ஃபெதரை விரிச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. 7.8 கிராம்ஸ் வருது. உங்களுக்கு 1 பவுனுக்கு கொஞ்சம் கம்மி தான். அழகாக பிங்க் கலரில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கொடுத்துருக்காங்க வித் க்ரீன் அண்ட் ஒயிட்டில். பின்னாடி ஃபுல்லாக கவர் அப் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக டெய்லி வேருக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். நம்ம லலிதா ஜுவல்லரியில் நீங்கள் மாடர்னாகவும் எடுத்துக்கலாம், ட்ரெடிஷ்னலாகவும் எடுத்துக்கலாம். இதே எனக்கு ஸ்டோன்ஸ் வைக்காமலும் நீங்கள் தாராளமாக இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் கஸ்டமைஸ்டாக என்ன இப்போ
இப்போ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இனிஷியல் இருக்குது பார்த்தீங்களா, ஹஸ்பண்ட் நேமு அவங்க நேமு சேர்ந்து இருக்கிற மாதிரிலாம் வந்து டிசைன் பண்ணி பேட்டர்ன் பண்ணி அதை வந்து முகப்பு செயினில் ஆட் பண்ணிக்கிறாங்க. அது ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய டிசைன்ஸை வந்து அவங்க சொல்கிற கிராமில் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தாராளமாக லலிதா ஜுவல்லரி வந்துட்டு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் பண்ண கொடுக்கலாம். வித்தின் 20 to 30 days மேக்ஸிமம்குள்ளே உங்களுக்கு அழகாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் இங்கே பார்த்துருக்குற இந்த கலெக்ஷன் தாமரையில் வந்து மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரியும் 2 பக்கம் மயில் கொடுத்துருக்காங்க. மேலே கீழே வந்து உங்களுக்கு 7 கல் வச்சு அழகான ஃப்ளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது. இதுலேயும் வந்து ஆன்டிக் ஃபினிஷ் இருக்குது. உங்களுக்கு ஆன்டிக் ஃபினிஷிங் இல்லாமல் பியூர் எல்லோ கோல்டு வேணும்னா கூட தாராளமாக நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதோடைய கிராம் உங்களுக்கு ஜஸ்ட் 4.1 கிராம் வருதுங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் 4 கிராம்லேருந்தே 3.25 4 கிராம்லேருந்து கிட்டத்தட்ட 1 பவுனுக்கு இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த முகப்பெல்லாம் நான் காமிச்சிருக்கிறேன். எனக்கு கனமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இதே மாதிரி மாடலில் கனமாக நீங்கள் செஞ்சு வாங்கிக்கலாம். முக்கியமாக இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சதை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க, ஒரு முகப்பு ஆன்டிக் ஃபினிஷெல்லாம் வாங்கணுன்னா சிம்பிளாக நீங்கள் சீட்டு போடுறது ரொம்பவே பெஸ்ட்டு. ஏன்னா சேதாரம் செய்கூலி அப்படிங்கிறது இல்லாமல் 0% உங்களால் வாங்க முடியும். நம்ம லலிதா ஜுவல்லரியில் 1000 ரூபீஸ்லேருந்தே சேவிங் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு அழகான ஒரு பொருள் வாங்கணும், முக்கியமாக அது ஒரு ஆன்டிக் ஃபினிஷாக இருக்கலாம், இல்லை வந்து அதில் ஏதாவது அதிகமாக ஒர்க் வச்சதாக இருக்கலாம், அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் லலிதா ஜுவல்லரியில் தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கட்டின பணத்துக்கு எவ்வளோ கோல்டு ஆட் ஆயிருக்கோ அதுக்கு நீங்கள் ஜுவல்லரி வாங்கிக்கலாம். அது எந்த ஜுவல்லரியாக இருந்தாலும் உங்களுக்கு சேதாரம் செய்கூலி கிடையவே கிடையாது. ரொம்ப ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அதனால தான் நான் எனக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்னாலும் இந்த சேவிங்ஸில் உங்களால் ஆட் பண்ணி கோல்டாக சேஞ்ச் பண்ணி வாங்கிக்க முடியும். ஒன் டைம் பேமெண்ட் ஆப்ஷனும் சேவிங்ஸில் இருக்குது. ஒரு தடவை டெபாசிட் ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. டெபாசிட் பண்ணிட்டீங்கன்னா 12 மந்த்ஸ்க்கு அப்புறம் சேதாரம் செய்கூலி இல்லாமல் நீங்கள் அப்படியே வாங்கிக்கலாம். ஓகேவா? இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்கேன். லலிதா ஜுவல்லரி குரோம்பேட் பிரான்ச்சோடது. கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஆன்லைனில் கூட நீங்கள் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற இந்த கலெக்ஷன் வந்து அழகாக மகாலட்சுமி நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து ஒரு டார்க் பிங்க் கலர் ஸ்டோன் வித் ஆன்டிக்கில் கொடுத்துருக்காங்க. சுற்றி நிறைய லீவ்ஸு இருக்கிற மாதிரி, அதுலேயும் உங்களுக்கு ஒயிட் அண்ட் சேம் அதே பிங்க் கலரில் லீஃப் எல்லாம் மலர்ந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோடைய கிராம் கரெக்டாக உங்களுக்கு 7.9 கிராம் வருது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போக சொல்கிறேன். கிட்டத்தட்ட 1 பவுண்ட்லேயே உங்களுக்கு அவ்வளோ அழகாக பார்வையாக நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகக்கூடாதுன்றதுனால தான் எல்லா வீடியோஸும் நான் ஒரு 8 நிமிஷம் 9 நிமிஷம் அந்த மாதிரி நான் கட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறையா கலெக்ஷன்ஸ் பார்க்க முடியாதுன்றதுனால. ஸோ இன்னும் உங்களுக்கு நான் முகப்பில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் லலிதா ஜுவல்லரியில் பார்க்கணும்னு நினச்சாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட அம்மு ஜுவல்லரி விலாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து திரும்பவும் நான் உங்களை மீட் பண்ணுறேன். Okay, bye.